அழைப்பு, போர், வெற்றி என்ற 3 அம்சங்கள் நிரம்பிய மதினா வாழ்க்கை. மதினா வாழ்க்கையில் அழைப்பு மற்றும் போரின் கட்டங்கள். மதினா வாழ்க்கையை 3 காலகட்டங்களாக பிரிக்கலாம். 1. இஸ்லாமிய சமூகத்திற்கு அடித்தளம் அமைத்தல், இஸ்லாமிய அழைப்பு பணியை உறுதிப்படுத்துதல். இக்காலகட்டத்தில் மதினாவிற்குள் பெரும் குழப்பங்களும் பிரச்சினைகளும் ஏற்பட்டன. மதினாவிற்கு வெளியிலிருந்தும் முஸ்லிம்களை அழைப்பதற்காகவும் அழைப்பு பணியை வேறறுப்பதற்காகவும் எதிரிகள் பெரும் போர்களை நடத்தினார்கள். ஆனால் இக்காலகட்டம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்கஅதாவில் நடந்த ஹுதைபியா உடன்படிக்கையுடன் முடிவடைந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியையும் ஆதிக்கத்தையும் அருளினான். 2. மிகப்பெரிய எதிரியுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ளுதல், அரசர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தல், சதித்திட்டங்களை முறியடித்தல். இக்காலகட்டம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமதான் மாதம் புனித மக்கா வெற்றியுடன் முடிவுற்றது. 3. குழுக்களை வரவேற்றல், அல்லாஹின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைதல். இக்காலகட்டம் மக்கா வெற்றியிலிருந்து 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை தொடர்ந்தது. ஹிஜ்ரா சமயத்தில் மதினாவில் வசித்தவர்களும் அவர்களின் நிலைமைகளும். முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரா செய்தார்கள். இந்த ஹிஜ்ராவிற்கு காரணம் மக்காவில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னல்களிலிருந்து தப்பித்து தங்களை விடுவித்துக் கொள்வது மட்டுமல்ல, மாறாக பாதுகாப்பான ஒரு ஊரில் புதியொரு சமுதாயத்தை நிறுவுவதும் ஹிஜ்ராவின் நோக்கமாக இருந்தது. ஆகவே ஹிஜ்ரா செய்ய ஆற்றல் பெற்ற ஒவ்வொரு முஸ்லிமும் ஹிஜ்ரா செய்து அந்த புதிய சமுதாயத்தை கட்டமைப்பதில் பங்கு கொள்ள வேண்டும். அந்த ஊரை பாதுகாப்பதற்கும் அதன் தகுதியை உயர்த்துவதற்கும் முழு அளவில் முயற்சி செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்தது. அந்த சமூகத்தை நிறுவுவதிலும் அதை அமைப்பதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்னோடியாகவும் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார்கள். அனைத்து பொறுப்புகளுக்குரிய அதிகாரங்கள் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே இருந்தன. இதில் மற்ற எவருக்கும் எவ்வித மனக்கசப்பும் இருக்கவில்லை. மதினாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த மக்கள் 3 வகையினாக இருந்தார்கள். இவர்கள் ஒவ்வொருவரின் நிலைமையும் பிறரின் நிலைமையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. ஒரு வகையினரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் மற்றொரு வகையினரிடம் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் இருந்து முற்றிலும் மாறுபட்டு இருந்தன. அந்த 3 வகையில்தான் 1. முஸ்லிம்கள், அதாவது சிறப்பிற்குரிய நபித்தோழர்கள். 2. மதினாவின் பூர்வீக குடிகளிலுள்ள முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள், அதாவது அந்த நேரம் வரை இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த மதினாவாசிகள். 3. யூதர்கள். மக்காவில் நபித்தோழர்களுக்கு இருந்த நிலைமையும் இப்போது மதினாவில் அவர்களுக்கு இருக்கும் நிலைமையும் முற்றிலும் மாறுபட்டவையாக இருந்தன. மக்காவில் முஸ்லிம்கள் இஸ்லாமின் பக்கம் ஒருங்கிணைந்து ஒரே மார்க்கமராக இருந்தும் அவர்களால் ஒரு முழுமையான இஸ்லாமிய சமூகத்தை கட்டமடிக்க முடியாத நிலைமையில் இருந்தார்கள். ஏனென்றால் முஸ்லிம்கள் பல குடும்பங்களில் பிரிந்திருந்தார்கள். அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு பலவீனமானவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு எவ்வித அதிகாரமும் இருக்கவில்லை. முஸ்லிம்களின் எதிரிகளே மக்காவின் முழு அதிகாரம் செலுத்தி வந்தார்கள். ஆகவேதான் மக்காவில் அருளப்பட்ட குர்ஆன் அத்தியாயங்களில் இஸ்லாமிய அடிப்படை விளக்கங்களும் ஒவ்வொரு தனிநபரும் மேற்கொள்ள வேண்டிய கட்டளைகளும் குறிப்பாக கூறப்பட்டிருந்தன. மேலும் நன்மை, உபகாரம், நற்பண்புகள் ஆகியவற்றை கடைபிடிப்பதற்கு அதிகம் ஆர்வமூட்டப்பட்டன. கெட்ட குணங்கள், இழி செயல்கள் பற்றி எச்சரிக்கைப்பட்டன. ஆனால் மதினாவில் முஸ்லிம்கள் வசமே முழு உரிமையும் ஆதிக்கமும் இருந்தன. மாற்றார் யாரும் அவர்களை ஆதிக்கம் செலுத்த முடியாத அளவுக்கு வலுவாக பெரும்பான்மையாக இருந்தார்கள். ஆகவே இப்போது முஸ்லிம்கள் தங்கள் சமூகத்துக்கு தேவையான சட்டங்களையும் அடிப்படைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பொருளாதாரம், வாழ்வியல், அரசியல், போர், சமாதானம், ஆகுமானவை, ஆகாதவை, வணக்க வழிபாடுகள் என்று சமூகத்துக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் விரிவாக விளக்கப்பட வேண்டிய தக்க நேரம் இதுவாகவே இருந்தது. ஆம், 10 ஆண்டுகளாக
பல துன்பங்களையும் வேதனைகளையும் எதற்காக முஸ்லிம்கள் அனுபவித்து வந்தார்களோ அந்த அழைப்பு பணிக்கு வழிகாட்டியாக ஏனைய மனித சமுதாயத்திலிருந்து அறியாமை கால சமூகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு சிறந்த சமுதாயத்தை முஸ்லிம்கள் அமைக்க வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது. இது போன்ற சமுதாயத்தை அமைப்பது ஒரே நாளில் அல்லது ஒரே மாதத்தில் அல்லது ஒரே ஆண்டில் சாத்தியமானதல்ல. மாறாக சட்டம் அமைத்தல், ஒழுங்குபடுத்துதல், பயிற்சி அளித்தல், கல்வி புகட்டுதல், சட்டங்களை செயல்படுத்துதல் என அனைத்தும் முழுமை பெறுவதற்கு ஒரு நீண்ட காலம் தேவைப்பட்டது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அமைப்பதற்கு முழு பொறுப்பாளியாக இருந்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவனது சட்டங்களை செயல்படுத்தினார்கள். அதன் பக்கம் வழிகாட்டினார்கள். முஸ்லிம்களை சீர்படுத்தி தூய்மைப்படுத்தினார்கள். கல்வி அறிவில்லாத அரபு மக்களில் அவர்களிலுள்ள ஒருவரை அவன் தன்னுடைய தூதராக அனுப்பி வைத்தான். அவர்கள் எதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகாட்டில் இருந்த போதிலும் அந்த தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைத்து அவர்களுக்கு கிதாபையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். இக்குர்ஆன் அல் குர்ஆன் அத்தியாயம் 62 வசனம் 2.